ஃபர்ஸ்டா இந்த முதலாவது கேள்வி எதை பற்றி இருக்குன்னு சொன்னா கீழே இருக்க போற டிஸ்கிரிப்ஷனை பற்றி தான் சொல்லி கொண்டு வருது. இப்ப டோட்டலா நீங்க இந்த டேபிளை பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இங்க எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், செகண்ட் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ், சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், ஐடி சர்வீசஸ். இப்ப இங்க டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு D1, D2, D3, then rest of those D6 மட்டும் வருது. இது எங்களுக்கு தந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க போற நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன்ல 25, அக்கவுண்ட்ஸ்ல 30, சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், ஐடில 28 என்று சொல்லி இப்படியே ஓர்டர்ல நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு தந்திருக்கு. ஸோ இதுலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை. அப்ப மேல தந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னு சொன்னா அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் வரும். உங்களாக கஷ்டப்பட்டு உங்களை அதுல எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பார்த்து கொண்டு வரும் ஒன் பை ஒன் தான். முதலாவது சொல்லியிருக்க விஷயம் இதுல the XYZ company has 6 departments. 6 டிபார்ட்மெண்ட் இருக்குதா? Namely production, account, sales, administration, maintenance and information technology service. The following table shows the number of computers available in each of the department. So இதுல ஒன்றுமே சொல்லல, ஜஸ்ட் இந்த டேபிள்ன்றது உங்களுக்கு ஒரு டீடைல தருதா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன, இதை பற்றி தான் இந்த மேல இருக்கிற பேராகிராஃப் சொல்லுது. இது உங்களுக்கு விளங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த டேபிள பாருங்க, அவ்வளவு. அடுத்த பேராகிராஃப்ல சில விஷயம் சொல்லியிருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் லிசன் பண்ணி கொண்டிருக்க, அவ்வளவுமே காணும். இது உங்களுக்கு தமிழ் மீடிய பேப்பரா தான் வரப்போ. ஸோ இங்கிலீஷ் மீடியம் என்று சொல்லிக்கலாம், இதை ரீட் பண்ணி இந்த ஐடியாவை எடுத்தீங்கன்னா சரி எனக்கு ஜென்ரல். So each department needs to have their own local area network. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை செட் பண்ணி கொடுக்க வேணும். தட் மீன்ஸ் நீங்க ப்ரொடக்ஷன் என்று சொல்லிக்க இந்த 25 கம்ப்யூட்டருக்கும் தனியா ஒரு நெட்வொர்க்கை நீங்க செட் பண்ணி கொடுக்க வேணும். அப்ப இந்த ப்ரொடக்ஷன் என்றதுல இருக்க போற சுவிட்ச் இருக்கும் தானே, ப்ரொடக்ஷன் சுவிட்ச் வந்து 25 கம்ப்யூட்டர் இருக்கும். 25 கம்ப்யூட்டர். அக்கவுண்ட்ஸை பொறுத்த மட்டும் 30 கம்ப்யூட்டர் செப்பரேட் ஆயிருக்கு. 30 கம்ப்யூட்டர். சேல்ஸுக்கு 18 கம்ப்யூட்டர் வேற யாரு, இது சேல்ஸ். சோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க தனித்தனிய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை அலோகேட் பண்ண வேணும். இதான் அவர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவர் சொன்ன விஷயம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹாஸ் ரிசீவ்ட் கிளாஸ் C IP அட்ரஸ் பிளாக் 192.248.154.0.24 இவருக்கு இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. 192.248.184.0/24. அடுத்த சொல்லி இருக்கிறோம், it is required to subnet the IP address block, satisfy the requirements of each department and allocate IP address to them. இப்ப நீங்க ஐபி அட்ரஸை பிரிச்சு கொடுக்க போறீங்க. அந்த பிரிச்சு கொடுக்குற ஐபி அட்ரஸஸ் நாங்க சொன்ன நிபந்தனைகளுக்கு அமைவாக இருக்க வேணும். விளங்க வேணும் உங்களுக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. பட் இந்த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்டான நம்பர் ஆஃப். டிஃப்ரெண்ட் சொல்லிக்க நாங்க ஒரே மாதிரியே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ வேற வேற நம்பர்ஸ் வந்து இருக்குது எங்கள்கிட்ட. இதுதான் உங்களோட டீடைல். பட் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் கேட்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த கேள்வி வந்து கேட்பேன். சோ இதுல நான் இந்த கேள்வி எங்க இருந்து ரெஃபரன்ஸ், இந்த கேள்வி எங்க இருந்து எடுத்தனாண்டா 2018ல வந்து இதே பேட்டர்ன்ல ஒரு கேள்வி உண்டு. சோ அங்க இருந்து ரெஃபரன்ஸ் இருந்த கேள்வி போட்டு. சோ முதலாவது, how many addresses are available in the IP address block? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இப்ப ஐபி அட்ரஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா, நாங்கள் இதுக்கு முதல் செஷன்ஸ்ல பார்த்திருந்தோம், இந்த ஹோஸ்டுக்கு 2 கழிக்க வேணும் எல்லாம் கதைச்சிருந்தாங்களே. அப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் சொன்னா தான் அந்த 2 கழிக்கிறது அதெல்லாம் செய்வோம். ஐபி அட்ரஸ் சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. ஐபி அட்ரஸ் இத்தனை இருக்கு, அதுல 2 கழிக்கிறது கூட்டுறது ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. ஐபி அட்ரஸ் நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை, டிரெக்டாவே சொல்லலாம் இவ்வளவு ஐபி அட்ரஸ் எங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம்.
சோ அதுக்கு தான் நாங்கள் இப்ப அடுத்த பார்த்து கொண்டு வர போறோம் என்னன்னு வேறுமென்னு சொல்லி. இப்ப how many addresses are available in the IP address block? சோ நான் இப்ப செய்ய போற கேள்வியை ஹைலைட் பண்றேன். இந்த கேள்வி தான் நான் இப்ப செய்ய போறேன். எத்தனை அட்ரஸஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்கணும். இப்படி ஒரு கேள்வி வந்தா தந்த ஐபி அட்ரஸை நீங்க முதலாவது டைப் பண்ணிடும். தந்த ஐபி அட்ரஸ் நான் எழுதி கொண்டு வர போறேன் பாருங்க பார்ப்போம். 192.154.0 ஸ்லாஷ் போட்டு 24 இதுதான் தந்த அட்ரஸ். இவர் தந்த அட்ரஸ் நான் இப்படியே வச்சு கேள்வி செய்யலாமோண்டா இல்ல. இப்ப நான் இந்த அட்ரஸை எப்படி மோடிஃபை பண்ண போறேன்னு சொன்னாலும் இதான் கேட்ட மாதிரி மோடிஃபை பண்ண போறேன். இதுல 24 என்று தந்திருக்கிறேன். 24 24 ஒன்றுகள் உங்கள்கிட்ட இருக்கு. 24 ஒன்று இருக்கிறபடியால தான் எனக்கு இவ அதுல 24 தந்தாரு. அப்ப சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும் ஆல்ரெடி படிச்சுனாங்க. அப்ப சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும்னா பாருங்க நான் அப்படியே டைப் பண்றேன். தந்த ஐபி அட்ரஸ் இது. அப்ப இதுல /24 என்று வருது என்று சொன்னால் உண்மையிலே இந்த 24க்கு என்ன மீனிங் என்று பார்ப்போம். இந்த 24 அப்படின்றதுன்ற மீனிங் ஒருக்கா பார்த்து கொண்டு வருவோம். ஃபர்ஸ்டா நான் இதுல இருக்கிற இந்த 24 மீனிங் வந்து எங்களுக்கு ஃபுல்லா 8 8 8 சொல்லி 24 ஒன்றுகள் இருக்கு. 24 ஒன்று இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 8 தரவுமே அந்த 8 ஒன்றுகளும் போட்டீங்கன்னா 255 வரும். திரும்ப 255 வரும். திரும்ப 255 வரும். இது கம்ப்ளீட். 824 பிறகு 0 ஒன்றுமே இல்லாதபடியான 0. தந்த ஐபி அட்ரஸ் நான் ஐபி அட்ரஸ் வேறையாகவும் சப்நெட் மாஸ்க் வேறையாகவும் மாத்திர வேண்டும். இது முதலாவது வேலை. ஐபி அட்ரஸ் வேறையாகவும் சப்நெட் மாஸ்க் வேறையாகவும் மாத்திரோணும். இது முதலாவது வேலை. சோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். முதலாவது இப்படி மாத்திட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு சி கிளாஸ் ஐபி அட்ரஸ் அவரே தான் இருக்கு. இதை வச்சுக்கொண்டு எத்தனை ஐபி அட்ரஸ் நீங்கள் உருவாக்கலாம். அப்ப 255 மட்டும் நாங்கள் மாத்தலாதான். முதல் 3 பின்னுக்கு இருக்கிற பகுதியை நீங்க மாற்றி அமைக்கலாம். பின்னுக்கு இருக்கிற பகுதியை நீங்க மாற்றணும் என்று சொன்னால் இதுதான் எங்களுக்கு தந்த ஐபி அட்ரஸ் 192 248 184. பின்னுக்கு 0 இருக்கு. 24 தான் இருக்கு. அங்களை எல்லாம் 0. அப்ப பின்னுக்கு இருக்கிறார்களை மட்டும் பைனரிக்கு மாத்தும். பின்னுக்கு இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் பைனரிக்கு மாத்தும். என்ன ரீசனுக்காக நான் பின்னுக்கு இருக்கிற நம்பரை மட்டும் பைனரிக்கு மாத்தினான்னு சொன்னால் உங்களுக்கு 24 8 அடுத்த 8 16 24 இதோட முடிஞ்சா பிறகு பின்னுக்கு எம்டிஆ தான் இருக்கு. அவ 8 தரம் 0. இதான் இந்த ஐடியா. 8 தரம் நான் இதுல 0 போட்டாச்சு. இனி உங்களுக்கு விளங்கும் 8 0 இருக்குண்டா இந்த 8 பேரையும் மாத்தி மாத்தி நீங்கள் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த 8 பேரையும் மாத்தி மாத்தி ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம். அப்ப என்னட்டு எத்தனை இடைவெளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 இடைவெளி இருக்கு. நான் இதுல ஒவ்வொரு இடைவெளியா போட்டுக்கொண்டு வரேன். 3 4 5 8 இடைவெளிகள் என்னட்ட இருக்கு. இந்த 8 இடைவெளியையும் மாத்தி மாத்தி எனக்கு தேவையான ஐபி அட்ரஸ் நான் உருவாக்கலாம். அதான் இந்த 24 மீன். சப்போஸ் 25 வந்திருந்தா நான் இதுல 7 இடைவெளி தான் போட்டேன். அங்கால ஒரு பிட் போயிட்டு இதுதான் என் ஐபி அட்ரஸ் பிளாக். இவர் கேட்ட முதலாவதுக்கு என்ன விடையா இருக்கும் என்று சொன்னால் இந்த 8 பிட்ஸ்களையும் பயன்படுத்தி விடையா பார்க்கணும். இந்த 8 பிட்ஸ்களையும் பயன்படுத்தி எத்தனை ஐபி முகவரிகளை உருவாக்கலாம். சைவரம் ஒன்றும் தானே நாங்க பாவிக்கிறோம். அப்ப இந்த 8 பிட்களையும் பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான ஐபி முகவரிகளை உருவாக்கலாம் என்று சொன்னா 2 × 8 256 ஐபி முகவரிகளை உருவாக்கும். அப்படி 2 × 8 8 பிட்ஸ்கள் இடைவெளியா இருக்கிறபடியால 256 முகவரிகளை உருவாக்கும். அடுத்தது இதே கேள்வியில இப்படி கேட்கிறாருன்னு வைங்க. எத்தனை பயன்படுத்தக்கூடிய ஐபி முகவரிகளை இணைக்கலாம். அப்ப இதுல வெறும் how many usable IP addresses can be allocated அப்படி ஒரு கேள்வி கேட்டா யூசபிள் என்ற கேள்வி கேட்டிருந்தால் இதுல இருந்து 2 கழிச்சிருக்க வேணும். ஆன்சர் உங்களுக்கு 284 வந்திருக்கும். ஆனா இவர் அப்படி கேட்கல தானே. how many addresses are available தானே கேட்டவர். சோ உங்களுக்கு இஷ்யூ இல்ல. நாங்கள் இதுல 2 × 8 256 ஐபி முகவரிகளை நாங்கள் உருவாக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டிருக்கேன். அதை நான் ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். அடுத்த கேள்வியை ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன்.
what are the first and last addresses of the IP address block அப்படின்னு சொன்னா தரப்பட்ட ஐபி முகவரியின் முதலாவது இறுதி ஐபி முகவரி என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. முதலாவது அட்ரஸ் என்ன, இறுதி அட்ரஸ் என்ன? இதுக்கு நீங்கள் ஒரு விடை எழுதணும்னு சொன்னா எங்களுக்கு தந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சின் முதலாவது முகவரியா என்ன வரும்னு பார்ப்போம். நான் இதுல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் நான் FA என்று போடுறேன். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தந்த அட்ரஸ் 192 248 184 0 தானே. இந்த 0ன்றது 8 இடவழியும் என்ன நடக்கும்? 8 இடவழி இருக்குது. 8 இடவழியிலையும் நீங்க 0 போட்டு முடிப்பீங்களா இருந்தா இதுதான் முதலாவது அட்ரஸ். 8 இடவழியிலும் 0 போடுவீங்களா இருந்தா இதுதான் முதலாவது அட்ரஸ். சேம் டைம் 8 இடவழியிலையும் 1 போடுவீங்களா இருந்தா இதுதான் லாஸ்ட் அட்ரஸ். சோ இத பாருங்க பாப்பா. லாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தந்த 8 இடவழியிலும் நான் 1 ஃபில் பண்ணி கொண்டு வரப்போம். இப்படி போடுவீங்களா இருந்தா இதுதான் லாஸ்ட் அட்ரஸ். சோ முதலாவது அட்ரஸ் இதுதான், கடைசி அட்ரஸ் இதுதான். பட் நீங்கள் இப்படி கொடுத்தீங்களா உங்களுக்கான மார்க்ஸ் வராது. இதை நாங்கள் டெசிமல் நம்பர்ல கொடுக்க வேணும். பைனரியில கொடுத்தீங்களா உங்களுக்கான மார்க்ஸ் வராது, டெசிமல்ல கொடுக்க வேணும். சோ 8 தடவை நீங்க 0 தான் மார்க் பண்றீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அட்ரஸ் எப்படி மாறி இருக்கும், 0 மாறி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் நான் இதுல எழுதுற மாதிரி தான் நீங்களும் அங்க கொடுக்கணும். கடைசியா 0. இதுதான் முதலாவது அட்ரஸ். சோ அடுத்தது எப்படி லாஸ்ட் அட்ரஸ் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் எல்லாமே 1 1 1 சொல்லி வந்தால் 255. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இந்த அட்ரஸ், லாஸ்ட் அட்ரஸ் என்றவர். எப்படி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கண்டுபிடிச்சனா இருக்கிற 8 பிட்டுக்கும் 0 போட்டீங்களா முதலாவது அட்ரஸ், இருக்கிற 8 பிட்டுக்கும் 1 போட்டீங்களா லாஸ்ட் அட்ரஸ். சோ இதுதான் உங்களோட இரண்டாவது விடையா இருக்கு. சோ முதலாவது கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பார்த்துட்டோம் என்ன வரும்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணி கொண்டு வரோம். முதலாவது கேள்வியின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 256. இதுதான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ்க்கு இப்படி வரும், லாஸ்ட் அட்ரஸ்க்கு இப்படி. இதுதான் ஐடியா. ஃபர்ஸ்ட் அட்ரஸ், லாஸ்ட் அட்ரஸ். அடுத்த கேள்வி எங்களை கேட்டுக்கொண்டு வரணும் என்ன வருதுன்னு பார்ப்போம். சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் how many host bits, இதைத்தான் கேட்டுக்கொண்டு வரணும் அடுத்த கேள்வி. இது ஒரு 2018 பேப்பர் உண்டு. நான் இதுல ஒரு பிங்க் கலரால ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். மூன்றாவது கேள்வி பாருங்க பார்ப்போம். how many host bits are required to create the required subnets? நீங்கள் தேவையான உபவலைகளை உருவாக்குவதற்கு எத்தனை ஹோஸ்ட் பிட் எடுக்க வேணும்? சோ இது ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. ஏன்னா இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வர ஐபி அட்ரஸ் டேபிளை நாங்க ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு அதுல முக்கியமான விஷயம் எத்தனை பிட் எடுத்தா உங்களுக்கு தேவையான சப்நெட்டை உருவாக்கலாம். அவ யோசிச்சு பாருங்க. நான் இதுல நான் மார்க் பண்ணி கொண்டு வர போறேன். நான் டிஃப்ரெண்டான கலர் பிங்க் கலரால மார்க் பண்ணி கொண்டு வரேன். இந்த 8 இடவழியும் உங்களுக்கு எம்டியா இருக்கு. நான் இதுல ரவுண்ட் பண்ற 8 இடவழியுமே உங்களுக்கு எம்டியா இருக்கு. இந்த 8 இடவழியிலையும் பாத்தீங்கன்னா எப்படி சப்நெட் மாஸ்க் இதுல அலோகேட் ஆகிருக்கும்? 255 255 255. இங்கால 8 0 0ன்றதுதான் சப்நெட் மாஸ்க். இந்த 8 இடவழி எங்கள்கிட்ட இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இதுல ஒருக்கா 1 போட்டீங்களா 2ன் முதலாம் அடுக்கு 2 உபவலைகளை உருவாக்கலாம். எனக்கு காணாதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் பாருங்க. 6 உபவலைகள் இருக்கு, சப்நெட்ஸ். அப்ப 2 தரம் 1 போட்டீங்களா 2ன் இரண்டாம் அடுக்கு 4 உபவலைகளை உருவாக்கலாம். அது காணாது. இனி 3 பிட்ஸ கொடுத்தீங்கன்னு சொன்னா 2ன் மூன்றாம் அடுக்கு 8 உபவலைகளை உருவாக்கலாம். சோ இது சரி போல இருக்கு. எங்களால 8 உபவலைகளை உருவாக்கலாம். 6 தானே, 8ன்றது 6 விட குறைவு தானே. 8ன்றது 6 விட கூட எங்களுக்கு இருக்கிற சப்நெட் வந்து நாங்கள் அலோகேட் பண்ற 8 விட குறைவு தானே. சோ 8 பேருக்கு நாங்கள் ஐபி அட்ரஸை பிரிக்கலாம் என்று சொல்லி அதை நாங்க சூஸ் பண்ணலாம். அப்ப மிச்சமா இருக்க போற எல்லாருக்கும் நீங்க 0 போடுவீங்களா? அப்ப 5 தரம் 0 இதுல ஃபில் பண்ணுவீங்க. அப்ப ஆரம்பத்துல இவ்வளவுமே 0வா இருந்தது. 0வா இருக்கேக்கு எவ்வளவு பேரை நாங்க சொல்லிக்கொண்டு நாங்கள் ஹோஸ்ட் பிட் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள்
இப்ப உங்களுக்கு 6 உபவிலைகளை உருவாக்குறதுக்காக 3 பிட் எடுத்து அதை நான் ஒன்றா மாத்த போறேன். மாத்தினா தான் நாங்க சப்நெட்டா பிரிக்கலாம். அப்ப இவர் கேட்ட கேள்வி, எத்தனை பிட்ஸ் எடுத்தா உங்களுக்கு தேவையான சப்நெட்டை நீங்க உருவாக்கி கொள்ளலாம்? எத்தனை பிட் எடுத்து நாங்கள் 3. சோ இதுக்கு ஆன்சர் 3 பிட்ஸ் என்று வரும். இதன் ஆன்சர் 3 பிட்ஸ் என்று வரப்போகுது. 3 பிட்ஸ்களை நாங்கள் அங்க இருந்து எடுத்தாதான் எங்களுக்கு தேவையான உபவிலைகளை உருவாக்கலாம். இதுதான் ஐடியா. சோ இந்த ரெக்கார்டிங்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்கலாம், ஒரு இஷ்யூவும் இல்லை. முதல் 3 கேள்விக்குமான விட நான் உங்களுக்கு இதுல செய்திருக்கிறேன். இது உங்களோட ஐடியா ஓகே இருக்கு. இப்ப இனித்தான் முக்கியமான விஷயம். இப்ப நாங்கள் இதுல 3 பிட் எடுத்துட்டோம் என்று சொன்னால் என்ன சப்நெட் மாஸ்க் வரும், அதை பற்றி கதைக்கொண்டாங்க. எங்களுக்கான சப்நெட் மாஸ்க் என்ன வரப்போகுதுன்னா, முதல் 3 பேரும் ஒன்று, அங்காலே எல்லாம் சைவர் எல்லும். அப்ப இவ்வளவு உபவிலைகளுக்கும் பொறுப்பான சப்நெட் மாஸ்க் 255, 255, 255, முதல் 3 ஒன்று வாரபடியால 224. பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், முதல் 3 ஒன்று வந்தா 224. 6 திணைக்களங்களுக்கும் இந்த உபவிலை மறைமுகத்தை தான் நாங்க சூஸ் பண்ண போறோம். இனி இதைத்தான் சூஸ் பண்ண போறோம் என்று பிக்ஸ் பண்ண வேணும் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்தை நீங்க செக் பண்ணும். என்னட்ட எத்தனை சைவர் இருக்குன்னு பார்க்கும். 5 சைவர் இருக்கு. 5 சைவர்ன்றத கணக்கு பார்த்தோம்னா 2 5ஆம் அடுக்கு -2 கரணிகளை உருவாக்கலாம், இணைக்கலாம். 2 5ஆம் அடுக்கு 32 -2 30 கரணிகளை ஒவ்வொரு திணைக்களங்களும் இணைக்கலாம். 30 கரணிகளை ஆகக்கூடியது ஒவ்வொரு திணைக்களங்களையும் நாங்கள் இணைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதை நாங்கள் பாப்பமா இருந்தா ஒவ்வொரு திணைக்களங்கள்லையும் 25, 30, 18, 30, 25, 28 பாருங்க, எல்லா கம்ப்யூட்டருமே 30 விட குறைவா தான் இருக்கு, அல்லது 30 தான். அப்ப இதை நீங்க சூஸ் பண்ணலாம் தான். முதலாவது சப்நெட்டை சூஸ் பண்ணேக்க நீங்க செய்ய வேண்டிய வேலை 1 1 1 போட்டு பாப்பீங்க. ஓகே, 8 வர்றபடியால அங்க 3 தரம் 1 காணும். பின்னுக்கு இருக்கிற 0வையும் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல 45 கம்ப்யூட்டர் வந்திருந்தது என்று வைங்களேன், ஒரு இடத்துல 45 கம்ப்யூட்டர் வந்திருந்தால் அந்த இடத்துல நீங்க இந்த சப்நெட்டை சூஸ் பண்ண இயலாது. அதுக்கு நாங்கள் வேறு ஒரு மெத்தடுக்கு போவோம். அந்த மெத்தட் அடுத்த கிளாஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படியான மெத்தட் நாங்க சொல்றது வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். இன்றைக்கு நாங்கள் அப்படியான பிரச்சனைக்கு வரையில. இன்றைக்கு நாங்கள் பார்க்க எல்லாமே 30க்குள்ளதான் இருக்கு நீங்க செய்யறது. அப்ப இப்படி வர மெத்தடுக்கு நாங்க சொல்ற நேம் ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க் சொல்லுவோம். ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க் என்ற மெத்தட் தான் இங்க நாங்க பார்க்கணும். சோ அப்போத நான் இதுல சொன்ன விஷயங்கள் பாருங்க, 1 போட்டு 0 கவுண்ட் பண்ணிக்க எங்களுக்கு ஓகேயா வரபடியால இதுக்காக நாங்க யூஸ் பண்ற மெத்தட் FLSM என்ற மெத்தட். சோ இன்றைக்கு படிக்கிறது ஃபுல்லா FLSM. ஏன் இதுக்கு FLSM என்ற நேம் வந்ததுன்னா, இங்க இருக்கிற எல்லா திணைக்களங்களுக்கும் ஒரே ஒரு சப்நெட் மாஸ்க் தான், அது இதுதான். 255, 255, 255, 224. இங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இதுதான் சப்நெட் மாஸ்க், மாறாது. சோ நிலையா இருந்தால் நாங்க இங்கிலீஷ்ல ஃபிக்ஸ்ட் என்று சொல்லிக் கொள்வோம். ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க் என்று சொல்றதுக்கான ரீசன் இதுதான். இது உங்களுக்கு ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ் நாங்கள் படிக்க போறது வேரியபிள். இது இப்போதைக்கு இருக்கு, நாங்கள் ஃபிக்ஸ்ட் லென்த் முடிப்போம். இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கடா, அதாவது உங்களுக்கு 255, 255, 255, 224 கன்சிடர் பண்ணிட்டீங்க ஓகே என்று சொன்னா இனி உங்களுக்கு அடுத்த டேபிள் நிரப்புறது ஈஸி. சோ இவ்வளவுமே கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கும் திரும்ப. இனி இப்ப நாங்கள் 4வது கடைசி கேள்விக்கு வரப்போம். பாருங்க, இதுதான் ஐடியா. இந்த கேள்வியை செஞ்சு போட்ட என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இந்த அட்ரஸ் இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லி உங்களுக்கு இப்படி ஒரு டேபிள் ஒன்று தருங்க. இதுதான் கடைசி. ஆஃப்டர் த சப்நெட்டிங், இதுதான் எங்களோட கேள்வி. பாருங்க, இந்த கேள்வியை நான் ஹைலைட் பண்ண போறேன். ஆஃப்டர் த சப்நெட்டிங்,
write the relevant network address, subnet mask, and allocated range of IP addresses for each department. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான பொருத்தமான ஐபி முகவரிகளை நான் எழுத வேணும். ஆனா இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்கள் ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். என்னன்னு சொன்னா, எங்களோட சப்நெட் மாஸ்க் மாறாதல்ல ஒவ்வொரு முறை 255 255 255 224. இப்ப சப்நெட் மாஸ்கை நீங்கள் மாற்ற வேண்டிய தேவை இல்லை. எல்லா சப்நெட்டிலையும் கொண்டே அதை நீங்கள் அதே சப்நெட் மாஸ்கையே மென்ஷன் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே சப்நெட் மாஸ்க் தான். ஒரே சப்நெட் மாஸ்க் வர்றது சரி. இதை நாங்கள் இப்ப என்ன செய்யணும்டா, சரியான முறையில ஒழுங்குபடுத்தும். ஒவ்வொரு திணைக்களங்கள், அதாவது ஒவ்வொரு உபவலைகளிலும் நாங்கள் எத்தனை கணனிகளை இணைக்கலாம் என்று பார்க்கணும். எத்தனை கணனிகளை இணைக்கலாம் என்று பார்க்கணும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா 224 224 224 என்று நாங்கள் ஃபுல்லா எல்லாமே சேம் ஆனதிட்டம். ஒரு குளம் 8 இடைவெளி இருந்தது உங்களுக்கு. இந்த 8 இடைவெளியிலையும் 8 இடைவெளி வருது ரைட். 3 1 போட்டனி. பின்னுக்கு இருக்க போற 5 பேருக்கும் 0 போட்டனி. இதாலதான் 224 வந்தது. அப்ப எத்தனை கணனிகளை இணைக்கலாம் என்று கேட்டா 2 5ஆம் அடுக்கு -2 30 கணனிகளை இணைக்கலாம் என்று சொல்லிட்டீங்க. ஓகே, 30 கணனிகளை தான் இணைக்கலாம். அப்ப எக்ஸ்ட்ராவா அந்த 2 கழிச்சு நாங்கள் தானே, அந்த 2 என்ன அட்ரஸ் இருந்திருக்க வேணும்? ஒன்று நெட்வொர்க் அட்ரஸ், மற்றது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஒன்று நெட்வொர்க் அட்ரஸ், மற்றது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். 2 கழிச்சிருக்கோம். இந்த நெட்வொர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் விளங்காட்டிக்கு டே 3ல நாங்கள் படிச்ச பாடத்தின் வீடியோஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். அது என்ன நெட்வொர்க் அட்ரஸ், அது என்ன ப்ராட்காஸ்ட். இப்ப இதுல 2 கழிச்சு தான் இந்த அட்ரஸ் வந்தது. 30 கம்ப்யூட்டரை நாங்க கனெக்ட் பண்றோம். இப்படி ஒரு கேள்வி வரைக்குள்ள நாங்கள் 30 கம்ப்யூட்டர் கட்டாயம் ஜாயின் பண்ணியே ஆகணும். அடுத்தது இந்த இடத்துல நெட்வொர்க் அட்ரஸ் கேட்டிருக்கணும், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் கேட்கல. இப்ப நான் ஃபர்ஸ்டா என்ன செய்யறேன்னா ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எழுதி கொண்டு வா. எனக்கு தந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் பாருங்க, இதுல பேஸ்ட் பண்றேன். தந்த ஐபி அட்ரஸ் 192 254. நினைக்கிறேன் அந்த அட்ரஸ்ல 254 தந்த நினைக்கிறேன். உங்களோட அட்ரஸ் ஒரு முதல்ல சொன்ன அட்ரஸ் நான் மேல பார்த்துட்டு இருக்க வாரேன். தந்த ஐபி அட்ரஸ் பாருங்க, 192 248 154. சரி, இதுதான் அவர் தந்த ஐபி அட்ரஸ். எங்களுக்கு தந்த ஐபி அட்ரஸ் 192 248 184. அவர் 0 தந்தவர். தந்த அட்ரஸ் முதலாவதா எழுதிடும். அப்படி இந்த அட்ரஸ் தான் எனக்கு முதலாவது அட்ரஸா நீங்கள் ஒரு பிரான்ச்சு கொடுப்பீங்க. ஒரு பிரான்ச், அதாவது D01 என்ற ஒரு பிரான்ச்சுக்கு கொடுத்தாச்சு. இப்ப அந்த 0 அட்ரஸ் யாராவது பாவிக்கலாமோ? இல்ல, அது ஒரு நெட்வொர்க் அட்ரஸ். 0 அட்ரஸ் ஒரு தரமே பாவிக்கலாது, அது ஒரு நெட்வொர்க் அட்ரஸ். இப்ப இந்த 0வை பாவிக்க இல்லாமல் முதலாவது கம்ப்யூட்டர்ல இருந்து கடைசி மட்டும் பாருங்க 30 கம்ப்யூட்டர் இருக்கு. 0வை ஒரு தரம் பாவிக்கலாம். அப்ப 1ல தான் தொடங்க போகுது. 1ல தொடங்குற கம்ப்யூட்டர் முதலாவது கம்ப்யூட்டருக்கு 1, இரண்டாவது கம்ப்யூட்டருக்கு 2, மூன்றாவது கம்ப்யூட்டருக்கு 3, இப்படியே 30வது கம்ப்யூட்டருக்கு 30வது நம்பர் கொடுப்பீங்க. சைவர் பாவிக்கல, அது நெட்வொர்க் அட்ரஸ். இடையில 30 கம்ப்யூட்டர் இருந்தா 30 அட்ரஸ் மட்டும் போயிடும். அப்ப அதுக்கு பிறகுதான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் தொடங்கும். அந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் 31. ஏன் 31 வந்தேன்னு விளங்கி எங்களுக்கு அப்பதான் சைபர்ல தொடங்கினது 30 கம்ப்யூட்டர் முடிஞ்சது, 31வது தான் உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இருந்திருக்க. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த அட்ரஸ் அப்படியே கொண்டு வந்து 31 முடிக்கும். பாருங்க 31, இதுதான் எங்களோட ரேஞ்ச். முதலாவது திணைக்களத்தின் ஐபி ரேஞ்ச் இது. இதுல 2 கழிக்கணும். அதை பிரபா ஐபி அட்ரஸ் ரேஞ்சில இது முதலாவது அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கு. இனி அடுத்த 2வது டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அந்த படம் ஒன்று விளங்கப்படுத்தினேன். அது மாதிரி அங்க 31ல முடிஞ்சால் இங்க 32ல தொடங்கும். இனி 32ல இருந்து எத்தனையே கூட்டுவீங்க, மேலே அந்த ரேஞ்ச் மாறாது. என்ன பிக்ஸ்டா தானே இருக்கு. பாருங்க, சைபர்ல இருந்து 31 கூட்டினா 31 வந்தது.
இனி இதோட நீங்கள் ஒரு 31 கூட்டினீங்கன்னா சரி, இந்த சைபர்ல தொடங்குறது 31ல போய் முடியும். இப்ப 31 நீங்கள் ஆட் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப 32 நீங்க தொடங்க அடுத்த அட்ரஸ். இதோட 31 கூட்டி பாருங்க 63 பேர். இனி முடிகிற நம்பர் 63. 63ல வந்து முடிச்சு. இவ்வளவு. இனி மேல 63ல முடிகிற அட்ரஸ் வந்து கீழே அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 64 வரும். 64 அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். 64ல முடிகிறது. அதோட இன்னொரு 31 கூட்டுவீங்க. இடப்பட்ட இடைவெளி மாறாது தானே. 95 என்று வரும். 95 அடுத்த அட்ரஸ். இனி 96ல உங்களுக்கு இந்த அட்ரஸ் தொடங்கும். 96ல வர அட்ரஸ் இனி திரும்ப ஒரு 31 கூட்டினீங்கள் என்று சொன்னா 127 என்று முடியும். அடுத்ததா 128 என்று சொல்லி இதுல வரும். 128ன்றதோட நீங்க 31 கூட்டினீங்கள் என்று சொன்னால் 159 என்று சொல்லி வருமா. 159 முடிஞ்சா 160 இங்க தொடங்கும். 160 இங்க ஸ்டார்ட். இனி 160ல தொடங்குறது. இனி திரும்ப ஒரு 31 அங்கால கூட்டினீங்களா 191 என்று சொல்லி வரும். இதுதான் எங்கட ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். பாருங்க, ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படியே மாத்தி மாத்தி கூட்டி கூட்டி எழுதி விட்டு ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்துச்சு. இதுல உங்களுக்கு முதலே தெரியும் நெட்வொர்க் அட்ரஸ் என்ன. அதாவது நெட்வொர்க் அட்ரஸ் என்று சொல்ல வாரது முன்னுக்கு வார முதலாவது அட்ரஸ் தான் நெட்வொர்க் அட்ரஸ். கடைசி கிளாஸ் படிச்சேன். முதலாவது அட்ரஸ் தான் நெட்வொர்க் அட்ரஸ். சோ இங்க நான் நெட்வொர்க் அட்ரஸ் மார்க் பண்ணி கொண்டு வர போறேன். 192 248 184 0. இதுதான் நெட்வொர்க் அட்ரஸ். முதலாவது அட்ரஸா இருக்கு. அடுத்ததுல இங்க இருக்கிற முதலாவது அட்ரஸ் என்ன 32. அடுத்ததா இங்க இருக்க போற முதலாவது அட்ரஸ் 64. அதுக்கு பிறகு 96. அதுக்கு பிறகு 128. அடுத்தது 160. இதுதான் நெட்வொர்க் அட்ரஸ். இப்ப இந்த டேபிளை ஃபில் பண்றதுதான் உங்களோட டாஸ்க். எங்களுக்கு தந்த சப்நெட்டின் படி நாங்கள் இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப என்ன கதைன்னு சொன்னால் எங்களுக்கு வளமையான எக்ஸாம்ஸ்ல இப்படி கேட்கறது இல்ல. நெட்வொர்க் அட்ரஸ் இவர் கேட்டிருக்கிறார் தானே தனியா. இது நெட்வொர்க் அட்ரஸ் சரி. பின்னுக்கு இருக்கிற அட்ரஸ் இருக்குதானே அதை ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் சொல்லுவோம். அதாவது கடைசியா எல்லாருக்கும் டேட்டாவை அனுப்புறதுக்கான ஒரு அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இன்னொரு கோலம் ஒன்று போட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் தருவாங்க. அப்ப இதுல இதுக்கு பிறகு நீங்க ப்ராட்காஸ்ட் எழுத வேண்டி வரும். அது ஈஸி தானே, பார்த்து பார்த்து எழுத. ஆனா உண்மையில இங்க ஐபி ரேஞ்ச் தாரது இல்ல. அவ என்னன்னு கேப்பினம்டா யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தருது. யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்ன விளக்கம், என்ன டிஃபரன்ஸ்? உண்மையில இந்த நெட்வொர்க் அட்ரஸையோ ப்ராட்காஸ்டையோ பாவிக்கலாது. அப்ப எதை பாவிக்கலாம்? நெட்வொர்க்குக்கு அடுத்ததா வர சைபர் அண்ட் அட்ரஸ் நீங்க கம்ப்யூட்டருக்கு கொடுக்கலாதானே, ஒன்றைத்தான் கொடுக்கலாம். நீங்க நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்டி எழுதி போட்டு அதை தான் நீங்க யூசபிள் ரேஞ்சில் எழுதுவீங்க. ப்ராட்காஸ்ட்ன்றது கடைசி தானே. அப்ப ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ல இருந்து ஒன்றை கழிச்சு போட்டு தான் மெட் அட்ரஸ் எழுதுவீங்க. இப்ப நான் இதுல ஒன்று எழுதி காட்டணும் உங்களுக்கு. ஒரு ப்ளூ கலர் ஒரு பெண்ணால் எழுதி காட்டணும். இதுல யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்னன்னு கூட கேட்டாச்சு. எதுண்ட D1. இப்ப D1 என்ற டிபார்ட்மெண்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்னன்னு கேட்டா நெட்வொர்க் அட்ரஸோட ஒன்றை கூட்ட வேணும். 192 248 154.1. இதுதான் முதலாவது அட்ரஸ். யூசபிள் யூஸ் பண்ணக்கூடிய அட்ரஸ் ஒன்றை கூட்டி விட்டுறீங்க. இப்ப கடைசி அட்ரஸ் என்னவா இருக்கும்? ப்ராட்காஸ்ட்ல இருந்து நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஒன்றை கழிக்க வேணும். ப்ராட்காஸ்ட்ல இருந்து ஒன்றை கழிக்கிறீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களோட அட்ரஸ் என்ன வரும். 192 248 184 31 படியால ஒன்றை கழிச்சீங்களா 30. இதே மாதிரி D2க்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப D2க்கு 192 248 184 32 ஒன்றை கூட்டினீங்களா 33. இங்கதான் தொடங்கும்.
அப்ப இறுதி அட்ரஸ் என்னவா இருக்கும்னு சொன்னா அங்க 63ல முடிகிறபடியால 62. அவ்வளவு. இப்படி ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் நாங்கள் யூசபிள் ஐபி அட்ரஸ் கூட கண்டுபிடிக்கலாம். ஒன்றை கூட்டி ஒன்றை கழிச்சு எழுதி விட்டா யூசபிள் ஐபி அட்ரஸ். சோ இனி நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான யூசபிள் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கும். இதுதான் இந்த டேபிள் ஃபில் பண்றதுன்ற ஐடியா. சோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். ஓகே, எப்படி நாங்கள் இதை செய்யறோம். இன்றைக்கு நாங்கள் படிச்ச விஷயம் ஃபிக்ஸ்ட் லென்த் சப்நெட் மாஸ்க். ஏனென்றா இங்க இருக்கிற எல்லா சப்நெட் மாஸ்க்கும் ஒன்றுதான். எல்லாருக்கும் ஒரே சப்நெட் மாஸ்க் தான் கொடுக்குறோம். அடுத்த கிளாஸ் நாங்கள் படிக்க போறது வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் வேற வேற சப்நெட் மாஸ்க் வரும். நீங்கள் இந்த இது படிச்சு ஓரளவு விளங்கிட்டேன்னு சொன்னா உங்களோட பாட்டுல என்ன செய்யலாம், அடுத்த கேள்வி செய்யலாம். சோ செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுல ஐடியா வேணா சொல்லுவேன். இந்த கீழே இருக்கிற பேராகிராஃப் எல்லாம் உங்களுக்கு விளங்கணும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை அட்மின், லேப், லைப்ரரி என்று சொல்லி 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட்லையும் பாருங்க பாப்போம். 5 கம்ப்யூட்டர், 40 கம்ப்யூட்டர், 10 கம்ப்யூட்டர் இருக்கு. நீங்க பிரிண்டரை பற்றி worry பண்ண வேண்டிய தேவையில்லை. பிரிண்டருக்கு ஐபி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நெட்வொர்க் பிரிண்டர் என்று சொன்னா மட்டும்தான் ஐபி கொடுக்க வேணும். நீங்க பிரிண்டருக்கு ஐபி அலோகேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்ப உங்களுக்கு 10, 40, 10. 5, 40, 10 இவ்வளவு தான் இருக்கு. இதுவும் எஃப்எல்எஸ்எம் தான். இப்ப நீங்கள் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி சப்நெட் மாஸ்கா பிரிக்கலாம் என்று கண்டுபிடிச்சு இந்த டேபிள் உங்களுக்கு தந்திருக்கணும். இந்த டேபிள் நீங்க ஃபில் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு தந்த ஐபி அட்ரஸும் இதை தந்திருக்கீங்க. பாருங்க என்ன ஐபி அட்ரஸ், இந்த ஐபி தந்திருக்கீங்க. இதே மாதிரியே இந்த கேள்வியை நீங்க செய்வீங்களா இருந்தா சோ இன்றைக்கு படிச்ச ஐடியா உங்களுக்கு ஓகே. நீங்க மேலே இருக்க ஒன்றும் ரீட் பண்ண தேவை. 3 டிபார்ட்மெண்ட், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தந்திருக்கு, ஐபி தந்திருக்கு. இந்த வீடியோவை திரும்ப ஒருக்கா ப்ளே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்னென்ன விஷயம் சொல்லணும் அவ்வளவுதையும் நீங்களும் ட்ரை பண்ணி இந்த டேபிள ஃபில் பண்ணுவீங்களா இருந்தா சோ இந்தியான் டாபிக் எங்களுக்கு ஃபுல் ஃபில்லா முடிஞ்சது.